வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையலினியோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சாதம் வந்து மீந்து போயிடுச்சுன்னா அதை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது அதில் வந்து ஒரு டிஷ்ஷாக உங்களுக்கு செய்ய போகிறேன். இப்போ நான் வந்து சாதம் மீந்து போயிடுச்சு, பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, நீங்கள் அதில் ஒரு வந்து டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் ஊற்றாமல் கொஞ்சமாக அந்த மாதிரி மோரும் சால்ட்டும் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சாதம் வந்து அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக நல்லா இருக்கும். மார்னிங் நம்ம வெயில் காலம் அப்படின்னா அந்த ரைஸ் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றலாம், நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. பட் இப்போ வந்து மழை சீசனாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து சளி பிடிக்கும், ஒத்துக்காது. அந்த டைமில் என்ன பண்ணணுன்னா அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு சாதம் வந்து இந்த மாதிரி இருப்பாங்கல்ல பல பலன்னு இருக்குது, இதுக்கு வந்து நம்ம நார்மலாக உப்புமா செய்வோம் இல்லையா, அது மாதிரி இதை வந்து அப்போ வந்து பழைய சாதத்தை வந்து உப்புமா செய்கிறது, கஞ்சி உப்புமா அப்படின்னு சொல்லுவாங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், கடுகு, கறி லீவ்ஸு, பட்டை மிளகாய் போடணும். நான் வந்து இன்றைக்கி வத்தல் மிளகாய் போட்டிருக்கேன். நம்ம மிளகாய் வத்தல் வறுத்து சாப்பிடுவோம்ல பழைய சாதத்துக்கு, அந்த வத்தல் வந்து போட்டால் நம்ம சாதத்தோடு சேர்த்து அப்படியே சாப்பிட்றலாம், தூக்கி போட வேண்டாம், அதுக்காண்டி போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் வெங்காயம் கூட நறுக்கி வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். கடலைப்பருப்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கடுகு, அப்புறம் வந்து கறி லீவ்ஸு அதெல்லாம் போட்டுட்டு மிளகாயும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த சாதம் புழிஞ்சு வச்ச சாதத்தையும் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு வந்து அதோட போட்டு கொஞ்சம் சூடு வர்ற வரைக்கும் கிண்டி இறக்கிட்டு அப்படியே சுட சுட ஏதாவது காரமாக, நான் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் மண்டி வச்சுருந்தேன், அதை வச்சு தான் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் வந்து மீந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் வந்து சாப்பிட முடியாத ஸ்டேஜில் கஞ்சி சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இது மாதிரி இதை வந்து உப்புமாவாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், அந்த கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனால் தான் நம்ம சாப்பிட்றப்ப வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து முறுமுறுன்னு இருக்கும் அந்த கடலைப்பருப்பு, அதுக்காண்டி வந்து கொஞ்சம் வேக விட்டுருக்கேன் லைட்டாக. இப்போ வந்து இந்த கறி லீவ்ஸ், கடுகையும் கறி லீவ்ஸையும் வந்து போட்டாச்சு. ரைஸ் வந்து மீந்து போனால் நிறைய ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன். அதெல்லாம் எப்படி அப்படின்னா, நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் இருக்க ரைஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். அதில் வந்து அல்வா செய்கிறது அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன், வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தர்றேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த மிளகாயை வந்து இதோட போட்டாச்சு. நல்லா பாருங்கள், அந்த பருப்பெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக நல்லா இருக்க தெரியுது. இப்போ வந்து இந்த ரைஸை வந்து அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து நைட் வந்து கொஞ்சம் சால்ட்டும் மோரும் ஊற்றி வச்சுருந்தனால அதில் கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் கொஞ்சமாக தான் வந்து சால்ட்டை வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த ரைஸில் வந்து சூடு ஏறுற வரைக்கும் வந்து வச்சா போதும், ரொம்ப நேரம் நம்ம வந்து வேகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ரவா உப்புமா, சேமியா உப்புமா மாதிரி கொஞ்சம் சூடு ஏறுனா போதும். நம்ம சூடாக ஜில்லுன்னு சாப்பிட்றாமோ சூடாக சாப்பிட்றதுக்காக தான் இது. அதனால் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு வந்து சால்ட்டு போட்டுட்டு சேர்த்து கிண்டி விட்டுறணும். சூப்பராக இருக்கும். அந்த நம்ம வந்து அதில் பட்டை மிளகா, இந்த மிளகாய் வத்தல் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அப்படியே சாப்பிட்லாம், சைட் டிஷ் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் காரமாக ஏதாவது வந்து ஒரு பிக்கல் ஊறுகாய் வேணும் அப்படின்னாலோ இல்லை வேறு எதுவும் வந்து பொரியல் வச்சு வந்து சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி வந்து வெண்டைக்காயில் வந்து மண்டி பண்ணியிருந்தேன், அதுதான் வந்து வச்சுருக்கேன். அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், போதும், ரொம்ப நேரம் வந்து கிண்ட வேண்டாம், அப்புறம் உங்களுக்கு வந்து அடி பிடிச்சி இதுவாகிடும். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். உப்புமாவும் வெண்டைக்காய் மண்டியும் வச்சுருக்கேன், சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்